அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கல்வி, எஜுகேஷன் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாணவ மாணவிகளுக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் லைஃப் ஃபுல்லா படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். எந்த வயசுலயும் படிக்கலாம். அதுவும் முக்கியமா இளைஞர் பருவத்துல ரொம்ப படிக்கணும். அப்படி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா சில சொல்லுவாங்க, என்னப்பா படிச்சு என்ன பெரிய ஆளா வரதை விட படிக்காம தான் இந்த காலத்துல நல்ல பணக்காரங்களாகவும் அரசியல்வாதியாகவும் பிசினஸ் மேனாகவும் வராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும்? படிக்காத மாதிரி காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்படி ஒரு சிலர் சொல்ல முடியும். எவ்வளவு பேர்? ஒரு 50 பேர் சொல்ல முடியுமா? 100 பேர் சொல்ல முடியுமா? ஆனா படிச்சு முயற்சி செய்து நல்ல பல எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா பெரிய பெரிய ஆஃபீஸரா வராங்க. அவங்களாம் எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அப்ப படிப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப. அப்படி படிக்காத மேதை காமராஜரையே அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. ஏன் கொண்டு வந்தாரு? ஏழை மாணவர்கள் சாப்பாடு இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டான் அப்படின்ட்டு மதிய உணவை கொண்டு வந்தாரு. அதனால எவ்வளோ பேர் அந்த உணவுக்காக போயிட்டு படிச்சாங்க. அப்படி படிச்சவங்க பிற்காலத்துல பெரிய பெரிய பதவிக்கு வந்தாங்க. நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் போயிட்டு படிச்சவங்க மதிய உணவு திட்டத்துக்காக. காமராஜரால இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் பதவியில இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அதனாலதான் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மதிய உணவையே சத்துணவா மாத்தினார். ஏன்? இப்ப பசங்க நல்லா சாப்பிட்டு அவங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் மன ஆரோக்கியம் வரும். அப்பதான் அவங்க படிக்க முடியும்ட்டு சத்துணவு கொண்டு வந்தாரு. அவரும் படிக்காதவர், ஆனா கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. நேருவை போய் அந்த காலத்துல ஒரு கல்லூரி மாணவர்கள் போய் கேட்கறாங்க நேருவை, நாங்க என்ன பண்ணணும், நாங்களும் அரசியலுக்கு வரலான்ட்டு இருக்கோம், நாங்களும் அரசியல்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நேரு சொல்றாரு, நான் 3 உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா. சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப நேரு சொல்றாரு, அவர் பண்டிட்டவர், அவர் சொல்றாரு, அந்த 3 என்னன்னா படி படி படி. இந்த வயசுல நீ படிக்கணும், படிச்சு நல்லா வரணும், அரசியலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அது நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு சொன்னதா ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, அவரை விட்டா எதுவுமே வேற எதுல இருந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரு சொல்லாத சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படி. அவர் என்ன சொல்றாரு, இந்த அறிவுன்றது கல்வியில இருந்து வருது. அதை சொல்ல போது ஒரு குறள்ல, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஒரு மணற்கேணி, அதாவது கிணற தோண்ட 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 மண் எடுக்க 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 அது ஊத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தோன்றமோ அந்த அளவுக்கு தண்ணி வரும். அது போலதான் நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவு வரும்ன்றாரு. அப்ப படிப்பு தானே முக்கியம். நீ பெரிய அறிஞர்னும் போது அவன் படிச்சிருக்கான. அறிஞர்னும் போது எனக்கு அறிஞர் அண்ணா ஞாபகம் வருது. அறிஞர் அண்ணாவை பார்த்தீங்கன்னா எளிமையான குடும்பத்துல பிறந்து, ரொம்ப எளிமையான குடும்பம். சொல்லுவாங்க தெரு விளக்குல தான் உட்காந்து படிச்சாரு. அதனால தான் அவருடைய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன்ல உட்காந்து ஒரு புத்தகத்தை, ஒரு சமணங்கால் போட்டு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்படி படிச்சவரு WMA படிச்சாரு. அந்த காலத்திலேயே WMA படிச்சு நல்ல அறிவு. அதனால தான் அறிஞர் அண்ணான்னாங்க. நிறைய படிச்சாரு. அதே அவரு தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரு. அவரு எப்படி உயர்ந்திருக்காரு வாழ்க்கையில, பெரிய சிஎம் போஸ்டுக்கு வந்தாரு. அதனால அந்த படிப்பு தான் அவருக்கு உதவியா இருந்திருக்கு. அதே போல அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலும் சரி, இந்த செட்டியாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு பல கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது, கோடிக்கணக்கில் படிப்புக்காக செலவு பண்றதுன்னு எவ்வளோ. அதனால பார்த்தீங்கன்னா மாணவர்களும் மாணவிகளும் பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. அதே போலதான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் நம்ம கல்வியை விட்டுறக்கூடாது. கல்விதான் உன்னை வாழ்க்கையில உயர்த்தும் ஏணிப்படி. கல்விதான் உன்னுடைய எப்பொழுதுமே அது கை கொடுக்கும். புரியுதுங்களா? பணம் போயிடலாம், வீடு கட்டினா அது கூட ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும், எல்லாமே சொல்றேன். ஆனா கற்ற கல்வி என்னைக்கு அழியாது. அது ஒரு வெள்ளத்தாலோ புயலாலோ மழையாலோ அழிஞ்சிடக்கூடிய விஷயம் கிடையாது கல்வின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்திலிருந்து படிச்சு வர முடியுமா? வரலாம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், 16-18 மணி நேரம் படிப்பாராம் ஒரு நாளைக்கு. முடியுமா பாருங்க.
அப்படி படிச்ச அவர் பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய இது எஜுகேஷன்ஸ் அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். அவரு சொல்லுவாங்க, ஒரு லைப்ரரியில லண்டன்ல படிச்சுட்டு இருக்கும்போது காலைல வந்தாருன்னா, நைட் அவன் லைப்ரரியன் வந்து டைம் ஆயிடுச்சு சார்ன்னு சொன்ன பிறகு தான் எந்திரிச்சு போவாராம். அப்படி படிச்சனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவ அரசியலமைப்பு சட்டத்தை அவரால குடுக்க முடிஞ்சது. எதுக்கு சொல்றேன்னா, என்ன நிலைமையில இருந்தாலும் நம்ம படிப்ப எல்லா இளைஞர்களும் சரி, எல்லாருமே சரி, எந்த வயசுலயும் படிக்கலாம். இப்ப எடுத்து நான் இந்த வயசுலயும் நான் படிக்கிறேன். எல்லாருமே எந்த வயசுலயும் படிக்கலாம். கல்விக்கு வந்து வயது கிடையாது. அதனால் கல்வி இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, எல்லோரும் கல்வியும் புத்தகங்களை படிப்பதிலும், மாணவர்களை ஊக்குவிப்பதிலும் நாம் கவனம் செலுத்தினால், ஒரு நல்ல ஒரு கல்வியுடைய சமுதாயமாக நமது சமுதாயம் மாறும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இன்றைய என்னுடைய பகிர்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.